ஓகே, எல்லாரும் இந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? ஏன்னா இங்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஃபுல்லாவே உங்களை அந்த நாளை நோக்கி பயணப்பட வச்சுட்டாங்க. 11/11 எப்படி இந்த ஒரு தேதியில தான் வந்து யூனிவர்ஸ் மேஜிக்கலா போர்ட்டலை ஓபன் பண்ணுமா, அந்த நாள்ல நீங்க பண்ணுமா? உண்மையாவா? இந்த வீடியோவை முழுக்க பாருங்க. ஏன்னா இந்த 11/11, 10/10, 8/8, அடுத்து 12/12 வரும். இதெல்லாம் போர்ட்டல் கிடையாது. உன்னால மட்டும்தான் ஒரு விஷயம் இங்க உருவாயிட்டு இருக்கு, உருவாக்க முடியுங்கிறத சொல்றேன். நீங்க நினைச்சுக்கிறீங்க அவங்க சொன்ன நாள்லாம் வந்து குறிச்சு வச்சுக்கிறீங்க, அடுத்த நாளுக்கும் வெயிட் பண்றீங்க. அந்த நாள் வந்தா நம்ம இந்த விஷயம்லாம் பண்ணா எல்லாம் மாறிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்புறம் அஃபர்மேஷன்ஸ் எழுதுறீங்க, போயிட்டு ப்ரேயர் பண்றீங்க, சயின்ஸுக்கு வெயிட் பண்றீங்க, கேண்டில பத்த வச்சு அது பக்கத்துல, ஏன்னா டிஃப்ரெண்டா சொல்றாங்க இல்லையா, எல்லாம் முயற்சி பண்ணி பாக்குறீங்க. ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குதுல. இப்படி பண்ணி நடக்காதவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது டேட்லயோ இல்ல பிரியாணி இலையிலையோ கேண்டில்லையோ நீங்க செய்யற ப்ரேயர்லயோலாம் இல்ல, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. அந்த நம்பிக்கைய என்ன பண்றாங்கன்னா வெளியில இருக்குன்னு சொல்லிட்டு அதை அவுட் சோர்ஸ் பண்ணி திருப்பி உங்களுக்குள்ளேயே திணிக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, வெளியில இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்க உள்ளுக்குள்ள இருக்க பவரை நீங்க புரிஞ்சுக்காம வெளியில இருக்கிறத திணிச்சு ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு கடைசியில லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன்லாம் தப்புன்னு சொல்றீங்க. இந்த தேதிகள்லாம் அந்த போர்ட்டலை திறக்காது, உங்களோட முடிவுகள் தான் திறக்கும். உங்க பிலீஃப் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுதான் சாலிடா உங்களுக்கு தேவையானதை வர வைக்குது. யூனிவர்ஸ் வந்து இவங்க சொல்ற மாதிரி இந்த கேலண்டர்ஸ்ல இருந்து வர விஷயம் தானே 11/11, 10/10, 12/12 அதெல்லாம் ஃபாலோ பண்ணாது யூனிவர்ஸ். நீ எதை கன்சிஸ்டன்டா கொடுக்குறியோ அதை தான் உனக்கு திருப்பி கொடுக்கும். அப்ப ஒரு நாள்ல பண்ணிட்டு முடிஞ்சு போச்சா? அப்ப இந்த நாள்ல பண்ணுன்னு சொல்றப்போ முடிஞ்சு போச்சு. அப்ப அவ்வளோ பவர்ஃபுல்லா நீங்க ஒரு நாள்லயே பண்ணி எல்லாத்தையும் அடைஞ்சிருவீங்களா? நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. நீங்க எவ்ரி டைம் உங்களோட எண்ணத்தையும் உணர்வையும் உங்க பிலீஃப் சிஸ்டத்தையும் நீங்க அலைன் பண்றப்போ அந்த நொடியே நீங்க பவர்ஃபுல்லான ஒரு மனிதரா மாறுறீங்க. உங்க எண்ணம், சொல், செயல் அண்ட் உணர்வு இது எல்லாமே ஒரே நிலைக்கும் போது இல்லையா, அதுதான் அற்புதமான ஒரு ஃப்ரீக்வன்சி. இதற்கு காலமோ நேரமோ கிழமையோலாம் தேவையில்லை. அப்படிப்பட்ட மனிதரா மாறணுமா, இல்ல நீங்க அந்த போர்ட்டலுக்குள்ள எல்லாம் நுழைஞ்சு வெளியில வந்து நடக்கலன்னு உங்களை துறக்கிற மனிதரா நீங்க மாறணுமா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்றேன், அப்போ உங்களுக்கு நிச்சயமா புரியும் இதெல்லாம் என்ன மாதிரி விஷயம்னு சொல்லிட்டு. 10 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்ல லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி யாருமே பேசல. ஒன்லி ஒருத்தர் மட்டும், 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க இன்னை வரையும் கரெக்டா இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே ஏதோ பேசணும்னு வந்துட்டு அதுல இருந்து டைவர்ட் ஆகி வேற விஷயங்களை தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஓகே, எனக்கு தெரியும் போது நான் இமீடியட்டா நான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த எக்ஸிக்யூட் பண்றதுக்கு மூலியமா ஐ காட் த ரிசல்ட். அந்த ரிசல்ட்டை மட்டும் வச்சுட்டு அப்படியே கடந்து போயிடல. ஐ ரியலி வாண்டட் டு பி அ லைஃப் ஸ்டைல். அப்ப கான்சியஸான ஒரு விஷயத்தையும் என்னோட மனம் எப்படி வேலை செய்யுது, என்னோட உணர்வு நிலை என்ன, என்னோட எண்ணம் எதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கான்சியஸா நான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் என் கண்ணில் தென்பட்டு அதை நான் எக்ஸிகியூஷனுக்குள்ள கொண்டு வந்து அதை செயல்படுத்தி அதுல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றேன். ஓகே, திஸ் இஸ் த ப்ரொசீஜர், ப்ராசஸ். இதுக்கு நிறைய நாள் எடுத்துக்கிட்டே தான் இருந்தது. நான் விட்டுடல. இன்னைக்கு மட்டும் எனக்கு கிடைச்சிட்டு நான் விட்டுறல. அப்படி இருக்கும்போது ஒன் டே யூ வில் பி சோ கான்ஃபிடென்ட், ஓகே இதுல இருக்க உண்மை தன்மைகளை நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா ஜஸ்ட் தே பிளக்கிங், காப்பி பேஸ்டிங் த வெஸ்ட் கண்டென்ட். வெஸ்ட்ல வந்து அங்க தப்பா சொல்றவங்க இருக்காங்க, அங்க நல்லது சொல்றவங்களும் இருக்காங்க. தப்பா சொல்றவங்களையா எடுத்துட்டு வந்து இங்க அதையே ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதை ஃபாலோ பண்ணி புது மக்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளயும் மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளயும் போறவங்க இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போனானா ஒரு நாள்ல என்ன நடக்கும் உங்களுக்கு? இட்ஸ் அ கன்சிஸ்டன்ட் ப்ரொசீஜர். ஃபோக்கஸ் அண்ட் டிசிப்ளின் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி அவன் டிசிப்ளினா இல்லாததுனாலதான் சொற்பத்தனமான இந்த விஷயத்துக்குலாம் ஆசைப்படுறான். உண்மையிலே டிசிப்ளினா இருந்தானா he will get into the process அதை அச்சீவ் பண்றதுக்கு. ஏன்னா அதுதான் இங்க கஷ்டம். ஆனா இவங்க சொல்றதும் அதுதான். இவங்க வியூஸுக்காக, கண்டென்ட்டுக்காக ஒரு விஷயத்த ப்ரோக்ராம் பண்ணிட்டே இருக்காங்க. ஒன் டே இந்த கேலண்டர்ல இதை பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் what law of attraction is giving to you, the manifestation is giving to you. அதுதான் நான் உணர்ந்த விஷயம். ஸோ நீ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி உன் கடவுள் வந்து உன்னை 100% ஃபுல்லி லோடடா இங்க அனுப்பிச்சுட்டாரு. உங்க மூளையும் மனமும் ஹார்ட்டை வச்சுட்டு நீ அதோட பவரை தெரிஞ்சுக்காம யூ ஆர் அவுட் சோர்சிங். ஆல்ரெடி ஒருத்தன் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி வச்சிருக்கான். நீ இதெல்லாம் தான் பண்ணும், இந்த நாள்ல பண்ணும், இந்த டேட்ல பண்ணும், இந்த கிழமையில பண்ணும், அப்பதான் உனக்கு நல்லது நடக்கும், இந்த பொருட்களை வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு இதுதான் ரிலீஜன் சொல்லி கொடுத்துட்டே இருக்கு பல காலமா. அதையே லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளேயும் கொண்டு வராங்க. அதை நான் வாட்ச் பண்ண மாட்டாங்க, அதை நான் பை பண்ண மாட்டேன். ஏன்னா நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டது மூலமா தான் அடுத்த கட்டத்துக்கே போக முடிஞ்சது. அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் அற்புதமான ஒரு டூல். அது என்ன தெரிஞ்சுக்க வச்சது, நான் அவேர்னஸோட ஒரு விஷயத்த எனக்குள்ள கொடுத்துக்க வச்சது. அண்ட் அதுக்கு மூலியமான ரிசல்ட் பாக்குறேன். அப்போ இது ஒன் டேல நடக்குமானா நிச்சயமா நடக்காது. இட்ஸ் அ ப்ராசஸ், யூ நீட் டு கோ த்ரூ இட்.
அப்போ நீ அவேர்னஸோட இருந்தீன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் உனக்கு கண்ணிலே தென்பட மாட்டாங்க. அப்படி தென்பட்டாலும் அவங்க சொல்றத தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க. பிளஸ் உண்மையை நீங்க ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ நான் திரும்பவும் சொல்றேன், இந்த 11 வந்த மாதிரி அடுத்து 12க்கும் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷம் ஃபுல்லாக சொல்லிட்டும் இருந்தாங்க. நான் அப்பவும் வீடியோ போடுவேன். ஏன்னா உண்மையை இங்க உறக்க சொல்றதுக்கு யாருமே இல்லை. எல்லாரும் பாருங்க ஒரே பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அலைனிங் வித் யுவர் செல்ஃப். 11 தான் நீங்க அலைன் பண்ணும் இல்லை, 24/7 உங்களுக்குள்ள நீங்க அவேர்னஸோட இருந்தாதான், எவ்ரி செகண்ட் நீங்க கான்சியஸோட இருந்தாதான் யூ ஸ்டெப் இன் டு யுவர் ஓன் யூனிவர்ஸ். யூ ஆர் த யூனிவர்ஸ். உங்க மனதை பத்தியும் உங்க எண்ணத்தை பத்தியும் உங்க உணர்வை பத்தியும் ஆற்றல் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ஜோனுக்குள்ள போயிட்டீங்கன்னா அற்புதமான மனிதர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. தட்ஸ் இட். Thank you so much for watching. Happy manifesting.